மாற்றும். அதன்படியாக நாங்கள் வழிநடக்க எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. தேவனே, உம்முடைய நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் 1, 30, 60, 100 இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கனிகளாக நீங்க மாற்றி எங்களை உபயோகப்படுத்துங்க சாமி. கேட்கக்கூடிய ஆண்டவரே வார்த்தைகளையும், ஆண்டவரே வரக்கூடிய ஆத்மாக்களை துரிதமாக கொண்டு வரவும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஆரம்பம் மட்டும் முடிவு முதல் உம்முடைய கரம் இருக்கட்டும். தேவனே, எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உடைய கண்ட்ரோல் வைங்க சுவாமி. யூடியூப் வாயிலாக கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி. தொடர்ந்து நீர்தாமே எங்களை பலப்படுத்தும் சாமி. தேவா, உம்முடைய அன்பு கரங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் சாமி. துதி கனம் மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய அன்பின் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ தம்பி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மத்திலே வந்து இருக்கிற சகோதரி ஜெயசுதா அவர்கள் அவங்களுடைய அனுபவ சாட்சியும் தேவை செய்து கொடுக்க போறாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு பூமியில் வெற்றி. ஹெவனின் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது, விக்டரி இன் எர்த், பூமியிலே வெற்றி என்ற தலைப்பை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜபத்தோடு கூட நாம் செய்திக்கு நேராக, சாட்சிக்கு நேராக செல்வோம். ஓவர் டு ஜெயசுதா சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். இன்னைக்கு எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். ஓகே, இந்த நாள்ல கூட இட்ஸ் நாட் பிளான் பை எஸ். திஸ் டே வந்து காட் கிவன் டே, அதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி திஸ் மீட்டப் ஹேப்பன். ஸோ அதுல இருந்து இதுல இன்வைட் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த அங்கிள் அண்ட் தேங்க்யூ ஃபார் த பிரதர்ஸ் ஆல்சோ. என்னோட சாட்சி என்னன்னா, நான் ஒரு ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னோட ஃபேமிலி உண்டு. என்னோட அப்பா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பிஆர்சி பஸ் டிரைவரா இருக்காங்க. அண்ணா வந்து ஐடில இருக்காங்க. நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த காரியங்கள் பார்த்தோம்னா, என்னோட பேரண்ட்ஸ் எப்பவுமே வந்து வீட்டுல எப்பவுமே சண்டை நடந்துட்டே இருக்கும் 2 பேருக்கு இடையிலயும். ஸோ மெனி டேஸ் நாங்க சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல, நைட் டைம்ல நாங்க வந்து நிறைய டைம் நாங்க அவுட் சைட் தான், வெளியில தான் நாங்க நின்றுட்டு இருப்போம். அப்போ நியர்பை எங்களோட நெய்பர்ஸ் இருக்கிற, ஐ மீன் ரிலேஷன்ஸ் இருக்கிறனால அவங்க வீட்டுல போய் அந்த டைம் நாங்க போய் தூங்குற வழக்கம் உண்டு. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 12th படிக்கிறப்போ, 12th முடிச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ண ஒரு வித்தின் 3 to 4 monthsல மை பேரண்ட்ஸ் டிசைடட். ஸோ செப்பரேட் ஆகணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது. அந்த டைம் நான் என்னோட காலேஜ் செமஸ்டர் லீவ்க்காக நான் ஊருக்கு வந்த டைம். ஸோ இப்படியே வந்து எப்போ வீட்டுக்கு கால் பண்ணாலுமே ஒரு சமாதானம் இல்லாத நிலைமையா இருக்கும். ஆனாலும் எங்க அம்மாவோட ப்ரேயர், அம்மாவோட விசுவாசம், சர்ச் போற வழக்கமும் உண்டு. ஆனா ஃபுல்லா கிடையாது. ஏன்னா அம்மா தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அப்பா வந்து ரோமன் கேத்தலிக். அந்த டைம் நாங்க காலேஜ்ல இருந்து நான் ஊருக்கு வர டைம்ல என்னோட ரிலேட்டிவ் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுனால மதுரையில வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஸோ என்னையும் அந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர டைம் ஆல்மோஸ்ட் நைட் 12 o'clock இருக்கும் ஃப்ரம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். ஸோ அங்கிருந்து நாங்க இந்த மாதிரி வீட்டுல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால அம்மா வந்து என்னோட அம்மாவோட சிஸ்டர் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் நான் ரிட்டர்ன் வர்ற டைம்ல ஆல்மோஸ்ட் நியர் 2 o'clock இந்த ஏர்லி மார்னிங் இருக்கும். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எப்படின்னா, நம்ம மெயின் ரோட ஃபுல்லா வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால நைட் டைம் நிறைய ரொம்ப ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரும், ட்ரக் எல்லாமே. ஸோ அந்த டைம் நாங்க இறங்கி மெயின் ரோட்ல இருந்து தான் அந்த கிராமத்துக்குள்ள கடந்து போகணும். எல்லாரும் தூக்கத்துல பிளஸ் லக்கேஜ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து எடுத்துட்டு நார்மலா அவங்க நடந்து போனாங்க. எனக்கு என்னன்னா, அங்க மதுரையில இருந்து டுவர்ட்ஸ் ராஜபாளையம் வர வரைக்கும் என்னோட மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. ஜீசஸ் இஸ் அ காட்ன்ற ஒரு விஷயம் தெரியும். அம்மா கூட கடமைக்கு சண்டே கிளாஸ் போறது உண்டு, சர்ச் போறது உண்டு. ஆனா அது ஃபுல்லி அதுக்குள்ள நான் இருந்தது கிடையாது. அப்ப நான் என் மனசுல நான் வந்து கத்தர்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டே தான் வந்தேன். அந்த டிராவல் ஃபுல் ஜேர்னியுமே ஒரு விண்டோ பக்கம் திரும்பி நான் அழுதுட்டே வந்தேன். ஏசப்பா, நீங்க நிஜமாவே கடவுளா இருந்ததுன்னா ஏன் எங்களோட ஃபேமிலியில மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நீங்க வந்து குடும்பத்தை வந்து கத்துக்கிற தெய்வம் தான். அப்படி நீங்க இந்த மாதிரி பிரிக்கணும்னு நினைச்சோம்னா, நீங்க ஏன் இந்த இடத்துல நாங்க உலகத்துல பிறக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணீங்க? ஏன்னா அது புரியாத வயசு. அவ்வளவுதான் என்னோட மைண்ட் ஓட லெவல் அறிந்துகிட்ட வயசும் அவ்வளவுதான்.
அப்படி நான் வந்து தொடர்ந்து என் மனசுக்குள்ள நான் கேட்டு ஜம்ப் பண்ணிட்டு அழுதுட்டே வந்துட்டேன். அப்போ ஒரு 2 o'clock அந்த இடத்துல நாங்க இறங்கி நடந்து போனோம். ஸோ எல்லாரும் இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. சடனா ஐம் திங்கிங் தட் ஓகே நம்ம வந்து லைஃப்ல வந்து குவிட் பண்ணிக்கலாம். இஃப் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைட் பண்ணி இருக்கிறப்போ நம்ம வந்து யார் கூட இருக்க முடியும்? பிகாஸ் அவங்க ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தாங்க. அண்ணா வந்து அம்மாவும் அண்ணாவும் என்னோட அங்கிளோட ஃபேமிலி கூட ஜாயின் பண்ற மாதிரி, என்ன மட்டும் அப்பா கூட அனுப்புற மாதிரி. அப்ப நான் ரொம்ப அழுதேன். அவங்கள நம்பி தானே நாங்க இருந்தோம். ஆனா நீங்க ஏன் இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலக்கம். அப்போ நான் நினைச்சேன் ஓகே நம்ம லைஃப் குவிட் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் குவிட் பண்ணா யாருக்கும் எந்த ஆஹ் பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா நான் நினைச்சேன் சரி இங்க பெரிய நம்மளா சூசைட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் உண்டு நம்ம வந்து சூசைட் பண்றதுக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் எனி அத்தாரிட்டி. அப்படி நம்ம பண்ணோம்னா எட்டர்னலா நம்ம ஹெல்ல தான் இருக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் ஆழமா என் மனசுல இருந்தது. சோ அதனால நான் நினைச்சேன் நம்ம கேஷுவலா அந்த மெயின் ரோட்ல நடந்து போனோம்னா ட்ரக் வந்து நார்மலா பாஸ் ஆன் ஆச்சு. அந்த இடத்துல கடந்து வந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து இட்ஸ் நாட் அ சூசைட். ஸோ இட்ஸ் அ நார்மல் ஆக்சிடென்ட் அப்படின்னு என் மைண்ட்ல நான் நினைச்சுக்கிட்டது உண்டு. அப்படி நான் நடந்து போறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஹெவி ட்ரக், ஏன்னா அந்த சைட் ரொம்ப டார்க்கான ரோட்ஸா இருக்கும் நைட் டைம்ன்றதுனால அது ரொம்ப ஹைவே. அந்த ட்ரக் நல்லா கடந்து வரப்போ நான் கொஞ்சம் முன்னாடி அஹ், சரி நம்ம நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டே அழுதுட்டே வந்து நான் முன்னாடி போறேன். அப்படி நான் முன்னாடி போறப்போ அந்த ட்ரக்குமே ரொம்ப நியர்பை க்ளோஸா வர்ற டைம்ல யாரோ ஒரு ஆள் என்னோட கையை பிடித்து அப்படியே பின்னாடி ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்துட்டாங்க பின்னாடி. அந்த இருட்டுல எதுவுமே தெரியல, அந்த ட்ரக்கும் பாஸ் ஆன் ஆயிடுச்சு. அப்போ சடனா வந்து எனக்கு தெரியும் ஜீசஸ் இஸ் அ காட் அண்ட் அவர் வந்து பேசுவாங்க, சில பேருக்கு விஷன்ஸ்ல வருவாங்க, சில பேர் ஸ்ட்ரைட்டா பேசுவாங்கன்னு தெரியும். பட் ஆனா சில பேர் அவங்களோட வாய்ஸ் கேட்பாங்கன்னு தெரியும். அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பெரிய கிறிஸ்டானிட்டி பத்தி பெரிய நேச்சர் எதுவும் ரொம்ப தெரியாது. ஈவன் தோ ஒரு நார்மல் பேசிக் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தாலுமே அதை பத்தின ரொம்ப இன்வால்வ்மெண்ட் எனக்கு கிடையாது. அப்போ வந்து சடனா எனக்கு எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. தென் ஐ ஹியர்ட் அ சவுண்ட். அப்பதான் நான் வந்து ஜீசஸோட சவுண்ட் கேட்டேன். மெல்லிசான ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ். அப்பதான் வந்து ஏசப்பா பேசினாங்க, நான் வந்து இனிமே உங்களோட தகப்பனா இருப்பேன். பைபிள்ல எனக்கு நிறைய வசனம் அப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாத்தையும் ஏசப்பா வந்து சொல்லி காமிச்சாங்க. நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். ஐல் பி யுவர் ஃபாதர் அண்ட் யூ வில் பி மை டாட்டர். எங்க போனாலும் நான் கூட இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. இன்னொரு ப்ராமிஸ் வந்து நான் உன்னை இதெல்லாம் பண்ண வைப்பேன், நீ இந்த இடத்துக்கு போவ, அதெல்லாம் சொல்லு. அந்த இடத்துல தெளிவா பேசுனாங்க. உன்னோட குடும்பமும் திரும்பவும் நான் அதை திரும்பவும் அந்த அலங்கத்தை கட்டுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேர்ட் அ வாய்ஸ். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்றப்போ முழிக்கிறப்போ அப்பதான் என்னால ஐ கேன் see த நார்மல், என்ன சொல்றது, அந்த நார்மல் வேர்ல்டே. நார்மலா எல்லாரும் என்ன பண்றாங்க சுத்தி இருக்க காரியத்தை என்னால பார்க்க முடிந்தது. எவ்வளவு நேரம் போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் நாங்க என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க என்னோட ஆன்டி வீட்டுக்கு நோக்கி. அப்ப நானும் கடந்து போயிட்டேன். அன்னைக்கு ஒரு பெரிய சமாதானம். அவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 2.5 hours ஜேர்னி ஃப்ரம் மதுரை டு ராஜபாளையம் ஆன் த வே. அவ்வளோ நேரமும் நான் அழுது கத்தரோட நான் வந்து இருதயத்துல போராடினேன். நீங்க எல்லாம் ஒரு கடவுளா, இப்படி நீங்க விடுவீங்களா? அப்படின்னா ஏன் எங்க குடும்பத்துல இப்படி பண்ணீங்க? எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கு, நீங்க உண்மையான கடவுள் தானா? அந்த மாதிரி நிறைய போராட்டத்தோட நான் இது பண்ணேன். ஆனா கர்த்தர் அந்த நாள்ல என்ன சந்திச்சாங்க. அப்புறம் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆசையா இருந்தேன். சோ நான் பைபிள வாசிக்க ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து என்னோட இது எல்லாமே காட்ஸ் பிளான் தான் என்னால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் டே வந்து நாங்க இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்ல வந்து ஒரு அக்கா, அவங்க வந்து ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க விசிட்காக வந்திருந்தாங்க நெய்பர் வீட்டுக்கு. அப்ப நான் வந்து இந்த மாதிரி சுதா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. நான் வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஊர்ல இருந்து வந்தனால. அப்ப ஏசப்பா வந்து எனக்கு ஒரு விஷன் காமிச்சாங்க. ஐ கேன் see the one dot at the back of your home. அது அதோட நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப லாங்கா இருக்கு. ரத்த கரப்பட்டு இருக்கு. அதனால நீ have to bind and pray. God said you tell to her, she will pray அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஜெபம்லாம் ஏசப்பா ஆசீர்வதிங்க பண்ணணும். அதுக்கு மேல பெருசா எதுவும் தெரியாது. ஆஹ் ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சுன்னா சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி ஈஸ்வரன் ரத்தன் எதுவுமே
இந்த மாதிரி சொன்னோடனே சரி நாங்க ஜோம் பண்றோம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அன்னைக்கு நியூ இயருக்கு முதல் நாள் நாங்க போய் ஜோம் பண்ணோம் சண்டே. அந்த நைட் ப்ரேயர்ல வந்து அதே மாதிரி பாஸ்டர் வழியாவும் இயேசுப்பா பேசினாங்க. இந்த மாதிரி அநேக குடும்பங்கள் இடிந்து போயிருக்கு. டெவல்ஸோட அந்த ஆளுகை வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கு. அத நீங்க கட்டி ஜெபம் பண்ணணும். இன்னும் ஜெபம் பண்ண இயேசுவ நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுது. என் ஃபேமிலி திரும்பவும் கட்டப்படணும். அந்த ஃபேமிலியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் போகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் என்னோட அம்மா சஃபர் ஆனது. டெய்லி சண்டே நாளே கிடையாது. பட் இன்னும் எங்க அப்பா அதுல ட்ரிங்க்கும் பண்ணாங்க அந்த டைம். ரொம்ப எல்லாம் அப்படி கிடையாது. பட் ஸ்டில் அது வீட்டுல சமாதானம் இல்லாத நிலைமை. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அந்த அந்த நியூ இயருக்கு அப்புறமா நான் 1 டேக்கு அப்புறம் நான் வந்து பேக் டு மை காலேஜ். நான் என்னோட காலேஜ் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்ல பண்ணிட்டு இருந்தேன். தேவ கிருபையினால அந்த 4 இயர்ஸுமே வந்து அங்கேயுமே எனக்கு ஒரு நல்ல பிரேயர்சல் தான் உண்டாச்சு. நான் ரட்சிக்கப்பட்டது, தேவனை பத்தி அறிந்து கொண்டது, அபிஷேகம் பெற்றது எல்லாம் அங்கதான். கத்த கிருபையா அந்த டைம் கொடுத்தாங்க. ஸோ நான் அகைன் பேக் டு காலுக்கு அப்புறமா ஐ திங்க் 1 டே ஒரு நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கப்ப அம்மா சொன்னாங்க, நான் நான் வீட்டுக்கு போறேன், நான் வந்து நானும் அண்ணா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு கோவத்துல, ஏமா நீங்க வீட்டுக்கு எல்லாம் போறீங்க, அதுதான் அப்பா இப்படிலாம் பேசிட்டாங்களே, நம்ம ஏன் போகணும், நம்ம போவேன், நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அம்மா சொன்னாங்க, இல்ல ஆஹ் அப்படிலாம் இல்ல, நம்ம வந்து கண்டிப்பா போகணும், நம்ம வந்து கடவுளை அறிஞ்சவங்க, குடும்பங்கள்ல வந்து நம்ம பிரச்சனை வந்தாலும் நம்ம கடவுளுக்காக நிக்கணும். நான் அப்பயும் வந்து அதை மீறி நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நம்ம வந்து போவேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ சொல்லிட்டு இருக்கோ அகேன் ஐ ஹியர் ஜீசஸ் வாய்ஸ். ஜீசஸ், நான் உனக்கு சொன்னேன்ல, நான் உன்னோட குடும்பத்துக்கு நான் திரும்பவும் கட்டுவேன்னு நீ சொன்னேன்ல, அதை ஏன் நீ பிலீவ் பண்ண மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு வாய்ஸ். ஏன்னா எங்களுக்கு தான் வந்து சத்தம் தெளிவா எனக்கு திரும்பவும் பேசினாங்க. அப்புறம் நான் சரிம்மா நீங்க போங்க, நான் ஜம்ப் பண்ணிக்கிறேன். சோ அப்படிதான் நான் வந்து ஜம்ப் பண்ணி ஹூ இஸ் ஜீசஸ், அவரோட ரியல் கேரக்டர் என்ன, வாட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிள் எடுத்து நான் வாசிக்கிறப்போ அவ்வளவுலாம் தமிழ் ரொம்ப எல்லாம் ரீட் பண்ண தெரியாது. ஈவன் தோ தமிழ்ல படித்தாலும் அவ்வளவுலாம் ஃபெமிலியரா கிடையாது. ஆனா இசப்பா ஆவியானவர் தான் அந்த டைம் ஒவ்வொரு காரியத்தையும் ஃப்ரம் ஜெனசிஸ்ல ரெவலேஷன் வரை எல்லா காரியத்தையும் இசப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நல்ல காலேஜ்லயும் பிரேயர் செல் இருந்ததுனால அங்கேயும் நிறைய கத்துக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. காட் கிவன் அ குட் சர்ச் இன் ஈரோடு ஆல்சோ. நான் சண்டே பெர்மிஷன் கேட்டு அங்க போற வழக்கம் உண்டு. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு போயிட்டே இருந்தது. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்போ நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ செகண்ட் இயர்ல வந்து சாயில் மெக்கானிக்ஸ்ன்னு ஒரு பேப்பர் உண்டு. அந்த பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பான பேப்பர் ஆயிடுச்சு அந்த டைம். அந்த பேப்பர் வந்து இட்ஸ் காமன் டு மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியரிங். ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பேப்பர் இஸ் காமன். அப்ப கொஸ்டின் ரொம்ப டஃபா இருந்ததுனால அவுட் ஆஃப் 750 நியர்பை பீப்புளுக்கு 35 பீப்புள் தான் வந்து பாஸ் ஆயிருந்தாங்க. அதுல எனக்கும் வந்து உம், நானும் அதுல வந்து குட் ஸ்கோர் பண்ணல, ஸோ ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ எனக்கு மனசுல என்னன்னா, இசுப்பா நாங்க இந்த தடவை ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா இது ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ல வரும். ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ல வந்ததுன்னா ஐ கேனாட் அட்டெண்ட் எனி பிளேஸ்மெண்ட் இந்த காலேஜ். அதனால நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு. ஸோ மீன் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, காலேஜ்ல இருக்கிறவங்களே வந்து டெசிஷன் எடுத்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ யூ கேன் அப்ளை அண்ட் ரைட் ஃபார் தட். நீங்க ஒருவேளை சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தென் அது ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ல வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம படிக்கலான்றப்போ எனக்கு படிக்கணும்னு சுத்தமா தோணவே இல்லை. நான் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அகைன் நான் எடுக்கிறப்போ எனக்கு படிக்கவே முடியல. அகைன் ஓகே நான் ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ண, ஏசப்பா ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் த எக்ஸாம் அகேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் எழுதுனது வந்து கொஞ்சம் தான், ஆனா கண்டிப்பா இதுல நீங்க மாற்ற முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா பொங்கல் ஹாலிடேஸ்ன்றதுனால எல்லாருமே அவங்களோட நீட்டிற்கு போயிட்டாங்க. ஸோ என்னோட ஹாஸ்டல் ரூம் வந்து 4th ஃப்ளோர். அதுதான் அதுதான் ஹையஸ்ட் ஒன். ஸோ அங்கே வந்து நான் டே அண்ட் நைட் கண்டினியூஸா ஒரு 3 டேஸ் இருக்கிற எல்லா வர்ஷிப் சாங்கையும் போட்டு சின்ன வயசுல இருந்து
அப்போ வரை செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் ஆவியானவர் உணர்த்தினாங்க. அதை சொல்லி சொல்லி சாரி கேட்டு அந்த பிரசன்ஸ்லயே இருந்தேன். அப்போ நான் அன்னைக்கு சண்டே நெக்ஸ்ட் சண்டே சர்ச் போறப்போ சர்ச்லயுமே வந்து நல்ல வசனம் எடுத்தாங்க. அதுல கூட அவங்க தெளிவா சொன்னாங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் ஹோல்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக சீனியர்ஸ், நாங்க செகண்ட் இயர் படிக்கிறப்போ சீனியர்ஸுமே வந்து நல்ல கடவுளுக்குள்ள இருந்தவங்க. அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, சுதா வி வில் ப்ரே ஃபார் யூ இஃப் யூ வாண்ட் டு டூ ரீவேல்யூஷன் நீ போடணும்னா நீ போட, நம்ம ஜோம் பண்ணிக்கலாம், கர்த்தர் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்க இருக்கிற ப்ரேயர்ல கைட் பண்ற மேம் முன்னாடி அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணாங்க. நவ் ஷி இஸ் நாட் தேர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் சேயிங் யூ ஹேவ் டு ப்ரே, யூ ஹேவ் டு டேக் அ பேப்டிசம். நீ வந்து ரொம்ப சீக்கிரமா பேப்டிசம் எடுக்கணும்னு ஹோலி ஸ்பிரிட் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைமே ஏசப்பா என்னோட ஊர்ல வந்து பேப்டிசம் எடுக்க வச்சாங்க. பேப்டிசம் எடுத்துட்டு நான் இங்க வரப்போ நல்லா ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கத்துக் கொடுத்தாங்க. எப்படி தானியேல் வந்து 3 times he prayed, அதே மாதிரிதான் என்ன 3 வேளையும் நல்லா ஜெபிக்க வச்சாங்க. நல்லா ஃபாஸ்ட் பண்ணி எடுக்க வச்சாங்க. மேலான ஆவிக்குரிய காரியங்களை வந்து கத்துக்கொள்வதற்கு எனக்கு அந்த டைம் ரொம்ப பிளெஸ்டா இருந்தது. என்னோட லைஃப்ல எது பெஸ்டான பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ வுட் சே தட் எனக்கு அந்த 4 years ஆஃப் மை காலேஜ் டேஸ் தான். ஏன்னா அந்த டைம் வந்து ஜீசஸ் கூட ரொம்ப க்ளோஸா நடக்கிறது, ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே நான் அந்த நாட்கள்லாம் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறப்போ என்னோட காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்தது. அந்த பிளேஸ்மெண்ட் டைம்ல எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் இயர்ல இருந்தே தே ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர் ஃபார் த பிளேஸ்மெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கோர் கம்பெனிஸ் வருவாங்க. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டே இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டேன். ஓகே காட் வில் கிவ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறமா என்ன ஆச்சுன்னா ஃபைனல் இயர்ல எல்லா பிளேஸ்மெண்ட்டும் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. லாஸ்டா எக்ஸென்ச்சர் தான். ஸோ அதுக்கப்புறம் கோர் கோர் கம்பெனிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் நினைச்சேன் சிவில்க்கு ரொம்ப கோர் கம்பெனிஸ் கிடையாது. ஸோ எனி ஹவ் நான் எப்படினாலும் அக்சென்ச்சர் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ் டு கிளியர். ஸோ அப்பதான் ஏன்னா வேலையோட வந்ததான் வீட்டுல சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஜாப் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணல பிகாஸ் ஐ எம் வெரி பேட் இன் ஆப்டிடியூட். ஆனா அந்த டைம்ல அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் தான் நான் படிச்சது. நெக்ஸ்ட் டே நான் வந்து போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் எக்ஸாம்ல கிளியர்ட். அதை ஏதோ ப்ரேயர் பண்ணி எதையோ படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அங்க போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வி வேர் வெயிட்டட் இந்த auditorium because they will give the list. என்னோட பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து they are started to tell the list. யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் த கம்பெனிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எக்ஸென்ச்சருக்கு மட்டும் இன்னொரு லிஸ்ட் வரல, யூ ஹேவ் டு வெயிட் இட். நான் சொன்னேன் காட் யூ கேன் கிவ் த ஆன்சர். அவங்க சொல்றதுக்கு முன்னதாகவே கண்டிப்பா நீங்க என்ன கிளியர் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன். பிகாஸ் என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு விசுவாசிச்சிட்டோம்னா அது எப்படியாவது நடந்துரும். அந்த டைம்ல நம்ம விசுவாசிக்காம போயிட்டோம்னா கண்டிப்பா அதோட இம்பாக்ட் வந்து லாங்கா இருக்கும். அதனால கஷ்டப்பட்டாவது நம்ம விசுவாசிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசத்தோட இருந்தேன். எனக்கு முன்னாடி இருந்த என்னோட கிளாஸ்மேட்க்கு வந்து சடனா ஒரு கால் வந்துச்சு. என்னன்னா பக்கத்து செக்ஷன் என்னோட சிவில்ல அது வேற செக்ஷன்ல இருக்கிற பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் கால் பண்ணி எக்ஸென்ச்சரோட லிஸ்ட்ல ஒரே ஒரு பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்ச பேருக்கு, அது சுதாவோட பேர் தான். யூ கேன் டெல் தட் ஷி கிளியர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படி சொல்றப்போ அதை என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மத்தவங்களோட நேம் லிஸ்ட் கூட வரல, பட் என்னோட நேம் லிஸ்ட் வந்துருச்சு. அகைன் அவங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நேம்லெஸ் கவுண்ட் பண்ணிட்டாங்க. அதுல என் பேர் இருந்தது. செகண்ட் ரவுண்டுக்கு வி ஹாவ் டு கோ ஃபார் அ குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன்னா எல்லாருக்குமே வந்து நாங்க செகண்ட் ரவுண்ட் போறதுக்கு நாள் நைட்டு தான் அலோகேஷன்ஸ் வந்தது. யார் யார் எந்த டைமோட போடணும், யாரெல்லாம் அந்த குரூப் டிஸ்கஷன்ஸ்ல போறாங்க. யூ நோ தட் இட்ஸ் சோ டஃப் டு கெட் அ ஜாப் ஆன் தட் டைம். அப்போ நாங்க குரூப் டிஸ்கஷன் போலான்றப்ப என் கூட வந்த எல்லாருமே டாப்பர்ஸ், 4 people டாப்பர்ஸ் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படி வரப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஆள் வந்து என்சிசில என்சிசியோட மீன்ஸ் ஹையர் கிரேட். ஸோ ஹீஸ் குட் அண்ட் லாங்குவேஜ். அவர்கிட்ட நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அதர் 2 people வந்து டிபார்ட்மெண்டோட ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க. அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ரே அண்ட் கோ, இல்லாட்டி உன்னால கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாம் பண்ணிட்டு போனேன். நான் என்ன சாட்சியா சொல்லுவேன்னா,
அங்க 5 பேரு நாங்க போனாலும், எங்களுக்கு முன்னாடி 3 பீப்பிள் 3 பேர் வந்து எக்ஸெஞ்சர்ல இருந்து உட்கார்ந்து எடுத்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப டஃப்பான கோர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. தே ஹேவ் டேக்கன் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கூகுள்ல இருந்து ஸ்ட்ரெய்ட்டா எடுத்து கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏசப்பா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், ரொம்ப பேசிக். நீங்க ஜாப் கிடைச்சா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? எப்படி வேற ஊர் போனா நீங்க வருவீங்களா? அதெல்லாம் யூ ஹேவ் டு திங்க் அபௌட் இட் அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே வி கேன் டூ. இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் வந்து ஏசப்பா வந்து சின்ன வயசுல என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணா அவங்க போனப்ப என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ இந்த சேம் கொஸ்டின்ஸ் தான் எனக்கும் கேட்டாங்க. அதுக்கு அந்த அண்ணா என்ன ஆன்சர் பண்ணாங்களோ அதே ஆன்சரை தான் நான் பண்ணேன். தேவ கிருபையில தான் நான் ஜாப் கிடைச்சது. அதுலயுமே ஏசப்பா நல்ல வேலையோட வந்தாங்க. ஈவன் என்னோட சிவில் டிபார்ட்மெண்ட்ல கூட ஸ்கோர்ஸ் டாப் லெவல்ல இருந்தவங்களுக்கு கூட அந்த பொசிஷன் அந்த பிளேஸ்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஆஃபர் கிடைக்கல. பட் காட் கிவன் மீ த சான்ஸ் டு கெட் இட் செலக்ட் இன் தட் எக்ஸென்ச்சர். ஸோ இப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு வெறும் ஆரம்பத்துல இருக்கிற காரியங்கள். இப்படி வரப்போ என்னோட பொசிஷன் வந்து எக்ஸென்ச்சருக்கு வந்து ரொம்ப ஹரியானா சைடு வந்து போட்டுட்டாங்க. குர்கான்ல வந்து எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. ஸோ ஐ தாட் ஜாபோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப எனக்கு தெரியல. இன்னொன்னு ஐ வாண்ட் டு பி வித் மை பேரண்ட்ஸ். அதுன்றதுனால அவங்களுக்கு கிட்ட நான் ரீலொகேஷன் கேட்டிருந்தேன். அவங்க ரீலொகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட அம்மா வந்து கேரளால கொல்லம் ஏரியால ஒரு பேங்க் கோச்சிங்ல வந்து என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. அங்க நான் அங்கே நான் போய் இருந்தப்போ பை காட்ஸ் கிரேஸ் அங்க ஒரு நல்ல சர்ச், ஒரு ஏஜி சர்ச் கிடைச்சது. நல்ல ஃபெலோஷிப் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆஃப்டர் 1 வீக் கொல்லம்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்லம் ஏரியா இருக்கு. அநேக தமிழ் பீப்புள் திருநெல்வேலி நியர்பை இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களோட வேலைக்காக அந்த இடத்துல போயிருக்காங்க. ஒரு சின்ன வீடு தான், ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். ஆனா அதுலயே 7 to 8 பீப்புள் இருப்பாங்க, அவங்க சில்ட்ரனோட. ஆனா அவங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபைவ். அதனால வி யூஸ் டு கோ ஃபார் அ மிஷன். நாங்க வந்து எவ்ரி டே ஒரு வீக்லி ட்வைஸ் அங்க இருக்கிற சர்ச்ல இருக்க ஆன்டியோட சேர்ந்து நாங்க வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுக்காக போவோம். அவங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக. இந்த டைம் அப்படின்னா நல்லா இது பூம் ஆயிட்டு இருக்கிற டைம். அகேன் ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து அதனால அந்த டைம் எனக்கு இங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் அதை வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த இடத்துல கரெக்டா சின்ன சின்ன ப்ரேயர்ஸ் தான். பட் காட் ஆன்சர்ட் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் ப்ரேயிங் ஃபார். ஒரு தடவை கூட நான் சொல்லும். ஒரு ஆன்டியோக்கு வந்து டயபெட்டிஸ், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனும் வந்து ரொம்ப ஆல்கஹால் அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்ல இருந்தனால அந்த ஆன்டிக்கு வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்குரிய பலத்தெல்லாம் போயிடுச்சுமா, நான் எனக்கு இப்போ வந்து டயபெட்டிக்ஸ் வந்ததுனால என்ன ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும். அப்ப நானு ஆன்டி என் கூட பிரேயர்ல இருக்கவங்க இன்னொரு ஒரு பொண்ணு இருந்தாங்க. சோ பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் அந்த குடிசை வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கேதர் ஆகி ப்ரேயர் பண்ணலாம். அந்த ஆன்டிக்காக ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா டாக்டர் சரி நான் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஏன்னா பாடிஸ்ல நிறைய பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ வி ப்ரேயர். அப்போ வந்து என்னோட சர்ச்ல இருக்க ஆன்டி சொன்னாங்க, சுதா யூ கேன் ப்ரே நவ். இப்போ கண்டிப்பா நீ எப்படி ஜோம் பண்ணணும்னா ஆவியானவர் வந்து இந்த டைம்ல கிரியை செய்யணும், நீ ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்க ரொம்ப ப்ரே பண்ணி எல்லாரும் கைகளை பிடித்து நாங்க ஜோம் பண்ணப்போ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் வந்து எப்படி மேல் வீட்டில் அறையில இறங்கினாங்கன்னு சொல்லி பைபிள் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஆனா வந்து மேபி அது மாதிரி இல்லைன்னா கூட ஐ கேன் என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்க எங்க கரங்களை பிடித்து நாங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறப்போ எங்களை சுத்தி நல்ல ஒரு பயங்கர பிரசன்ஸ், ஒரு பயங்கர ஒரு அனாயிண்டிங், பயங்கர ஒரு ஃபயர் ஃபீல் அந்த இடத்துல இருந்தது. அந்த ஆன்டிக்காக நாங்க ரொம்ப ஜம்ப் பண்ணோம். அபியானவர் அந்த இடத்துல அவங்களுக்கு கிருபை செய்தாங்க. லேட்டர் வி கேம் டு நோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க. டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். கர்த்தர் இப்படியாக ஒரு சின்ன வாசல்ல அந்த இடத்துல திறந்தாங்க. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ வேணா அங்க படித்ததெல்லாம் போதும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு என்னோட வீட்ல வந்து யூ கேன் கம்ப்ளீட் யுவர் ஸ்டடிஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வீட்ல தான் கொஞ்ச நாள் வந்து பேங்க் எக்ஸாம்க்கு எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. பிகாஸ் ஐ ப்ரையாரிட்டைஸ் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நல்லா ஜெபிக்கிறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் தான் நான் ரொம்ப டைம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ சென்னையில ஒரு சின்ன ஜாபுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்தோம். இங்க ஒரு ஒரு இன்டீரியர் டிசைனிங்ல ஒரு பிளானிங் இன்ஜினியரா ஒரு 3 months தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைம் இங்க ஒரு சென்னையில இருக்கிற ஒரு மினிஸ்ட்ரியோட கனெக்ட் கிடைச்சது.
அங்க போய் நல்ல யுத்த ஜெபங்களை வந்து கத்துக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஆம், நிறைய ஊழியம் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. அப்பதான் வின்சென்ட் செல்வகுமார் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரியும். சோ அவங்களோட கேம்ப்ஸ், அவங்களோட ப்ரேயருக்குலாம் நான் போக கத்துக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் நிறைய காரியங்களை செய்து கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் இது என்னோட காலேஜ் டைம்ல நடந்த விஷயம். ஒரு நாள் ஈவினிங் வந்து நான் ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டு வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ஐ ஃபெல்ட் லைக் என்னோட ஃபுல் பாடியும் ரொம்ப ஃபீவரிஷா ரொம்ப ஹெவியா இருந்த டைம். ஸோ நான் வந்து ஆண்டவரே இது எந்த காரியம்னு தெரியலையே, நீங்க எனக்கு தெளிவுபடுத்துங்க, நான் எதுக்காக ஜம்ப் பண்ணுமா அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கோம். ஐ காட் அ கால் ஃப்ரம் மை மதர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணா வந்து அவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி. பட் ஆனா அவங்களோட 3 அண்ணா இருப்பாங்க அவங்க வீட்ல. ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு வந்து அவுட் சைடு வேற பிலீவரோட மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக ஹி வென்ட் அவுட் ஃபார் பர்ச்சேஸ். அப்படி போறப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நீ ஜம்ப் பண்ண ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க, தலையெல்லாம் அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நான் ஊருக்கு போயிருக்கிற டைம் ஹோலி ஸ்பிரிட் வந்து அப்பதான் நான் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒவ்வொரு காரியத்தையும் பைபிள்ல வாசிச்சு வாசிச்சு இதை எனக்கு செய்யுங்க, இதை எனக்கு வெளிப்படுத்துங்க, இதை எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஐ யூஸ் டு ப்ரே. அந்த டைம்ல தான் அவங்க வீட்ல நாங்க பெயர் வச்சிருந்தோம். அந்த டைம் தீர்க்க தரிசனம்னா என்னன்றது ஒரு லைட்டா தான் தெரியும். தீர்க்க தரிசனம் ஆவி எப்படி கிரியை செய்யணும்ன்றது ஒரு பேசிக்ஸ் தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஒரு வயதான ஒரு பாஸ்டர் அங்கிளோடு சேர்ந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ போலீஸ் ஸ்பிரிட் வந்து லிட்டரலா இறங்கி என்னோட நாவை மறைச்சு அந்த ஆன்டியோட பேசினாங்க. அல்கிவ் டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த வித்தின் 5 டேஸ்ல. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த அண்ணாவல உயிரோட கொண்டு வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. பட் காட் ஸ்போக்கன் த்ரூ மீ. இந்த மாதிரி அவங்கள நான் திரும்பவும் எழுப்புவேன், திரும்பவும் அவங்க ஸ்தானத்துல வைப்பேன், அந்த வீடு கட்டப்படும், அவன் திரும்பவும் அவன் ஜீவனோடு இருப்பான், அவன் எனக்காக ஊழியம் செய்வான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த அண்ணா கொஞ்சம் அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. பட் அகைன் இப்பதான் அவங்க எல்லாருக்குமே அந்த நினைவுகள் எல்லாம் திரும்ப வருது. ஸோ கடவுள் இப்படியாக பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருந்துட்டு இருக்கப்போ ஆஹ் என்னோட இன்டீரியர் டிசைனிங் ஒர்க்ல இருந்து ரொம்ப அதிகமா லீவ் போடுறேன், பெர்மிஷன்ஸ் எடுக்கிறதுனால they said if you are keep doing the same thing then you have to look out for other jobs அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நான் ரொம்ப கலங்கி போய், ஏசப்பா நான் வந்து உங்களுக்காக தானே ஓடுனேன், பட் ஆனா அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறப்போ ஓகே நம்மளே வேற ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கிற என்எல்ஐஜி சர்ச்ல ஒரு சாட்டர்டே நான் போய் நான் ஜாப் பண்ணேன். ஏசப்பா இஃப் இட் இஸ் யுவர் வில்னா யூ கிவ் மீ ஜாப். நான் இங்கே இருந்து எழுப்புதல் சென்னையில இருந்து தான் வரும்னு சொன்னாங்க. நான் ஐ வாண்ட் டு பி இன் சென்னை அட் தட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஜாப் பண்ணேன். இல்லைன்னா நான் வீட்டுக்கு போனேன்னா they will make me to get married on that time. ஸோ அதனால நீங்க எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜாப் பண்ணிட்டு நான் போனேன். 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். 2 இதுமே கிளியர் ஆச்சு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு HDFC தான் வந்து ஜாப் கிடைச்சது. இவன் கிருபையா ஒரு நல்ல வேலையை கொடுத்தாங்க. 3.5 years நாங்க இருந்தேன். யூ won't believe that நல்ல அந்த இடத்துல உயர்த்தி வைத்தாலும் நாட் த சேலரி இஸ் நாட் இனஃப். ஸோ அந்த டைம் என்னாச்சுன்னா சடனா என்னோட டீமோட ஹெட் மாறினாங்க. டீம் ஹெட் மாறின உடனே அவங்க என்ன காரணம்னே நமக்கு தெரியாது. பட் பட் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் ஐ கேன் சே. திடீர்னு வந்து ரீசனே இல்லாம பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. ரொம்ப அழுகையா இருந்ததுனால நேரா இருக்கிற எங்க ஆபீஸ் பக்கத்துலயே இருக்க நியர்பை சர்ச்ல போய் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இசப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. ஐ ஜஸ்ட் ஒரே அழுகு மட்டும்தான், நான் எதுவுமே ஜாம் பண்ணல. வெரி அந்த வித்தின் வீக்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து எஸ்சிபி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்ல ஒரு ரெஃபரல் இது பண்ணாங்க. கிரேஸ்ல இன்டர்வியூ கிளியர் பண்ணும். அங்க நல்ல ஜாப், டபுள் த பே எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போகவா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வந்து சாட்டர்டே கரெக்டா இங்க HDFCல இருந்து நான் ரிலீவ் ஆகுறதுக்கு 1 week பிஃபோர் நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ஹேடோஸ் ரோட்ல இருந்தது. அப்போ நான் அங்க போய் நாங்க தூரமா நின்று அந்த ஆபீஸை நான் பார்த்துட்டு இங்க போலாமா, ஜாயின் பண்ணலாமா வேணாமா, பிகாஸ் HDFCல ரீட்டைன் பண்றதுக்கு தே ரெடி டு கிவ் எக்ஸ்ட்ரா பே. ஸோ அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கலங்கி போய் அந்த பஸ்ல நான் ஏறி வந்துட்டு இருக்கிறப்போ என் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க டெலிவரியே கிடையாது. நல்ல அவங்க ஏதோ வாட்ஸ்அப்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. சடனா வந்து நான் ரொம்ப கலங்கிட்டேன். இசப்பா நான் வெதர் நான் இங்க கண்டினியூ பண்ணணுமா இல்ல அங்க போறது உங்களுக்கு சித்தமா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து எக்ஸென்டர் ஜாப் வந்து விட்டனால
ரொம்ப ஆல்மோஸ்ட் 1 இயர் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜாபோட இம்பார்ட்டன்ஸ் சம்டைம்ஸ்ல காட் நமக்கு கிருபையா கொடுக்கறத நம்ம ஈஸியா விட்டுட்டு போயிடுவோம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு. பட் ஆனா அதோட அதோட அதுக்கப்புறம் தான் அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நான் ஷோ பண்ணேன். அப்ப சடனா வந்து இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டு பெர்க்மான்ஸோட சாங் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் இது அவங்க பாக்குற பிளே ஆச்சு. அப்போ நான் நினைச்சிட்டேன், ஓகே கரெக்டா நம்மளோட பேசுறாங்க, வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர் தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா வி கேன் மூவ் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு நான் எஸ்சிபில ஜாயின் பண்ணேன். எஸ்சிபில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எஸ்சிபில வந்து நல்ல ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் இருக்குன்றது. வி ஆர் ஹேவிங் செப்பரேட் ப்ரேயர் ரூம் ஃபார் அஸ். நம்ம எப்பனாலும் போய் ஜாயின் பண்ணலாம். இன்னொன்னு மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப், ஈவன் ஃபார் கிறிஸ்மஸ் காஸ்பல் ஈவெண்ட் அண்ட் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஈவன் எஸ்எபி எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்லயுமே வந்து எவ்ரி குவார்டர் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருந்து நாமினேட் பண்ணி இணைஞ்சு ஜோம் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கத்தர் இப்படியாக நடத்தினாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்தாலும் ஒரு பக்கம் என்னோட வீடு தேவனோட கிருபையினால என்ன சொல்றது நல்லா கட்டப்பட்டது. கத்தர் எங்க சந்தோஷமா இணைத்தாங்க. அண்ணாவுக்கும் ஒரு நல்ல ஜாப், அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஜாப், எனக்கும் ஜாப் கிடைக்க உதவி செஞ்சாங்க. நாங்க இருக்கிற ஏரியா வந்து என்னோட ஊர்ல பேங்கர்ஸ் காலனி. அங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடுமே வந்து பேங்க் ஸ்டாஃப்ஸ் தான். எல்லா பேங்கோட ஸ்டாஃப்ஸ், ஜிஎம்மா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எல்லா சீனியர்ஸுமே அங்க உண்டு. ஆனா எங்களோட வீடு தவிர. சோ அப்ப என்னோட அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம மட்டும்தான் இல்ல ஆட் ஒன் அவுட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம அம்மா சொல்லுவாங்க, கடவுள் நம்மள இங்க வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நம்மள உயர்த்துவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை திரும்பி பாக்குறப்போ அந்த ஏரியால யாருமே பேங்க் ஸ்டாஃப்ஸ் கிடையாது. நான் மட்டும்தான் அந்த ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன். சம்மன் ஐ ஹியர் திஸ் நியூஸ். ஒரு ஆன்டி சொன்னாங்களா, நம்ம வந்து ஏரியாவோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போஷான ஏரியா அது. நேமோட ஏரியாவோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். பட் another person told that no no, one girl is there, she is working at MNC. அவங்களும் பேங்க்ல தான் ஒர்க் பண்றாங்க. we don't need to change the name. ஸோ கர்த்தர் இப்படியாக ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கம் வீட்டுல சமாதானம், குடும்பமா இந்நாள் வரைக்கும் நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்ப தேவ கிருபை தான். என்னோட என்ன சொல்றது, நானும் என் வீட்டாருக்கும் கர்த்தரையே சேவிப்போன்ற வார்த்தையின்படி எங்க குடும்பமா கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் நாங்க ப்ரேயர் செல்ல ஆபீஸ்ல இருக்கிற ப்ரேயர் ரூம்ல நாங்க உட்கார்ந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்து ஒரு பிரதர் சொன்னாங்க, யூ கேன் ஷேர் யுவர் டெஸ்டிமோனி. அப்ப நான் சொன்னேன், ஐ டோன்ட் ஹாவ் எனி டெஸ்டிமோனி ரீசன்ட்லி அப்படின்னு சொன்னேன். இல்ல சிஸ்டர், நீங்க வந்து டெஸ்டிமோனி சொல்லணும், யூ திங்க் அபவுட் இட் அண்ட் சே தட்ஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ஹோலி ஸ்பிரிட் ரிமைண்டட் மீ. நான் வந்து புதுசா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஈரோடு சர்ச்ல நான் ஜாம் பண்ணிட்டு இருப்போ ஆன் தட் டே பாஸ்டர் வாஸ் டெல்லிங், நீங்க என்னவாகணும்ன்றது உங்களுக்கு தெரியாது, பட் காட்ஸோட என்டையர் பிளான், காடோட வில் வந்து ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் வந்து நாட் யுவர் பேரண்ட்ஸ், நாட் யுவர் பாஸ்டர்ஸ், பட் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து காட் கிட்ட வந்து அவரோட காரியங்களை தெரிஞ்சு நமக்கு ரிவீல் பண்றவர். ஸோ யூ ஹாவ் டு ப்ரே டு த ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், எந்த நிலைமையில இருக்கணும்னு எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் தான். அவருக்காக நீங்க ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து ப்ரேயர்ல பண்ணிட்டு இருக்கவோ, தட் இஸ் மை நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். எனக்கு நல்லா தெரியுது ஹோலி ஸ்பிரிட் தான் ஜெபிக்க வைக்கிறாங்கன்னு. அதே மாதிரி மீன் டைம் தட் வாஸ் ரிவீல்டு டு மீ ஒன் டே தட் ஐ வாண்ட் டு பி இன் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணணும். பட் ஆனா அந்த பேங்க் வந்து நாட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கக்கூடாது, பட் இட் ஷுட் பி லைக் ஐடி ஃபீல்டு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். பட் ஆனா அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் என்என்சில இருக்குன்றது தெரியாது. ஆனா நான் இதையும் ஜோம் பண்ணேன், எனக்கு அங்க நல்ல ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் வேணும் ஏசப்பா, அப்படிப்பட்ட இதை எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நான் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணது என்ன அறியாமே ஆவியானவங்க ஜெபிக்க வைத்தாங்க. ஆனா அதோட மீனிங் வந்து எனக்கு அப்ப ரிவீல் செய்யப்பட்டது. அந்த காரியத்தை ஹோலி ஸ்பிரிட் வந்து அப்ப எனக்கு ட்ரிகர் பண்ணி உணர்த்தினாங்க. அந்த காரியத்தை அன்னைக்கு சாட்சியா சொல்ல தேவன் கிருபை செய்தாங்க. கர்த்தர் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வரப்போற காரியங்களை குறித்த சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து இது இவ்வளவா நான் பெற்றுக்கொண்டதுக்கு நான் ஏமாத்துறோம் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் வந்து விசேஷித்தவர்கள். நீங்களும் வந்து தேவனால கண்டிப்பா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. we all have purpose வச்சு we used to do கிறிஸ்மஸ் ஈவென்ட். அங்க இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட நீடுக்காக வந்து பிரேயர் செல்ல வந்து உட்காருவாங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆகல. ஆனா தட் இஸ் ஆல் கோல்டன் டேஸ். எப்பவுமே காட்லி சில்ட்ரனுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபெலோஷிப் இட் இஸ் ரெக்வயர்ட். ஈவன் தோ நம்ம அந்த இடத்துல பலவீனப்பட்டு போனாலும் சோர்ந்து போனாலும் நம்ம அந்த அவிசுவாசத்துக்குள்ள பின்வாங்கி போகாம இருக்கிறதுக்கு அந்த ஃபெலோஷிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கிருபையை கத்து கொடுத்தாங்க. அதே சேம் திங் வந்து இங்கேயுமே எனக்கு வந்து ஆஃபீஸ்லயுமே வந்து ஃபெலோஷிப் கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ இப்படிதான் ரட்சிக்கப்பட்டு இப்படிதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கு என்று வைராக்கியமா எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. ஆஹ் இப்போ நாங்க ஆபீஸ் ஃபெலோஷிப் ஒரு பக்கம், இன்னொன்னு வந்து என்னோட ஊர்ல நெல்லையில வந்து என்னோட ஆன்ட்டி இருக்காங்க. அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் நாங்க ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக தடையில்லாம ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்றாங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களுக்காக எப்படி தானியேல் வரும் காரியங்களை குறித்து எழுதப்பட்ட எரேமியாவினால சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை வச்சு ஜெபித்தது போல இப்போ கர்த்தர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இதுதான் என்னோட டெஸ்டிமனி. இஃப் காட் கேன் டூ சம்திங் ஃபார் மீ, ஒரு சின்ன பொண்ணுக்கு, இந்த ஊர்ல இருந்து வந்த பொண்ணுக்கு கர்த்தர் இறங்கி வந்து பேச முடியும்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக்ரா போட்டு விடுது. ஆஹ் ஆஹ் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் எனக்காக மனுஷன் உதவல, ஆனா வந்து நீங்க வந்து எனக்காக நீங்க விட்டு கொடுக்கலையேன்னு ஒரு சாங். we can sing 1 or 2 lines. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டெஸ்டிமோனி. ஸோ இப்படியாக கர்த்தரை நான் ஒவ்வொரு நாளும் உருவாக்கினாங்க. ரொம்ப பெரிதான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஹோலி ஸ்பிரிட்டோட நடக்கிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஹவ் எப்படி யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், த கிரியேட்டர் ஃபார் எவ்ரிதிங். அவர் நம்மளோட ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேச ஆசையா இருக்கிறாங்க, நம்மளோட நடக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தை நம்ம மனசுல நினைச்சாலே அதை செஞ்சு முடிக்கிறாங்க. சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தவங்களோட விருப்பங்களை இன்னொருத்தவங்க செய்வதற்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதே போல மணவாளன் தன்னுடைய சபைக்கு செய்வதற்கு ரொம்ப பிரியமா இருக்கிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு சிலாக்கியம்ல அந்த கிருபையை கத்த நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வையில தெரிந்து கொள்ளப்பட்டவருங்க. அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி அவருக்கென்று நம்மள முத்திர மோதிரமா ஆஹ் இத கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லி அவர் முத்திரையா நம்மள வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து முத்திரை போட்டு வைத்திருக்காங்க. ஆமென். ஓகே, நம்ம ஒரு சின்ன மெசேஜ்குள்ள போலாம். ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங் எல்ஸ் பட் காட் வாண்ட்ஸ் மீ டு ஸ்பீக் அபவுட் திஸ். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ஓகே நம்ம நல்ல சப்ஜெக்ட் கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஹோலி ஸ்பிரிட் சே நத்திங் இஸ் ரெக்வயர்ட், யூ டெல் வாட் ஐ வாண்ட் டு டெல். அவ்வளவுதான், சிம்பிளா வந்து முடிச்சுட்டாங்க. ஓகே, டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் எங்க இருந்துமே நமக்கு வந்து எந்த இதுவுமே வராது, எந்த ரட்சிப்பும் வராது, எந்த ஒரு ஹெல்ப்பும் வராது. ஆனா அந்த ஹெல்ப் வந்து எங்க இருந்து வரும், எங்க இருந்து அந்த விக்டரி வரும்னா இட்ஸ் ஃப்ரம் காட் தான். நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஒரு 3 பாயிண்ட் வந்து நான் இதை நோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து செட் யுவர் ஹார்ட். செட் யுவர் ஹார்ட்ன்றப்போ நம்ம தானியல் சாப்டர்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் யூர் ஹேவிங் பைபிள் யூ கேன் டேக். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம்.
தானியேல் வந்து 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அப்போ தானியேலையும் நம்மளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தானியேல் வாழ்ந்த நாட்கள்ல அவங்க பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனப்போ, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனப்போ, அந்த நேபுகாத் நேச்சர் உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும். எல்லா யங் பீப்புளையும் சூஸ் பண்ணி அதுல வந்து தேறினவர்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து யாரு தேறினவர்கள்னு பார்த்து அவங்கள வந்து அரண்மனையில ராஜா வசிக்கிற இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்க வந்து கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் அனதர் திங், தானியேல் வாழ்ந்த நாட்கள்ல அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால சொல்லிக் கொடுக்க மோசேயின் மூலமாய் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அவங்க இருக்கிற அந்த அந்த பாபிலோன் தேசத்துல பாவங்கள் அதிகமா வந்து நிரம்பி இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். அந்த பாவங்கள் நிரம்பி இருக்கிற அந்த இடத்துல தானியேல் வந்து தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமா அதுல இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம இருக்கிற இந்த நாட்களும் ரொம்ப கடைசி காலம். நம்ம வேலையில இருக்கட்டும், நம்ம குடும்பங்கள்ல இருக்கட்டும், நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த உலகம் நம்மளை தீட்டுப்படுத்தாதபடி நம்மள வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம வந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. அவரு தன்னை தீட்டுப்படுத்தாம தன்னை பாதுகாத்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, மேன்மை கிடைச்சது. அந்த அந்த அவங்க அந்த பூஜனத்துல வந்து சாப்பிடாததுனால, மரக்கறிகளை அவங்க சாப்பிட்டதுனால எல்லாரோட முகத்தை பார்க்கலாம் அவங்களோட முகம் பிரகாசமா இருந்தது. கர்த்தர் வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து தனிமைப்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளை வந்து பிரகாசிப்பித்து காண்பிக்கிறார். அவரோட வெளிச்சம் வந்து அவரை நோக்கி பார்க்கும் மேல அவர் முகம் வந்து அவரோட பிரகாசம் வந்து வெளிப்படணும்னு வேதத்துல இருக்கு. அதே மாதிரி அவரு கர்த்தருக்குள்ள தன்னை தனிமைப்படுத்தி காண்பித்ததுனால ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா 20வது வசனத்திற்கு ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தியராக கண்டார். ரொம்ப தேறினவர்களாக ராஜா வந்து காண்பித்தார். அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் சரி, நம்ம வந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமா ஒரு விஷயத்துல நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவன். அதே மாதிரி குளோரியஸான திங்ஸ வந்து வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. தானியல் சாப்டர் 2:19ல காட் ரிவீல்டு ஹிடன் திங்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. நேபுகாத் நேச்சர் ஆண்ட 2வது வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு கலக்கமான ஒரு இரவு பொழுது. அந்த நைட் டைம்ல ஒரு சொப்பனம் வந்து பாக்குறாங்க. ஆனா அவர் கடினமான ஒரு சட்டத்தை சொன்னாரு. யாரு வந்து அந்த கனவையும் அதற்குரிய அர்த்தத்தையும் வந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காரு. அப்படி யாரும் சொல்லனா அவருக்கு எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள்னு சொல்லி எழுதியிருக்காங்க. தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட அந்த ஃபெல்லோஷிப்ல இருந்தாங்க. யூ கேன் சீ ஹியர். அவங்க அந்த ஃபெல்லோஷிப்போடு இணைந்து அவங்க ஜெபித்த போது கர்த்தர் வந்து அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். இதனாலதான் தானியேல் 3வது அதிகாரம் 28 30வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் அவர்களை வந்து உயர்த்தினாராம். நேபுகாத் வசனத்தை சொன்னது என்னன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தங்கள் தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை அனுபவித்தார். தாசனை வந்து விடுவித்தார்னு பாக்குறோம். தானியேலுக்கு கண்டினியூஸ் டெஸ்ட் பாக்குறோம். ஒரு பக்கம் சிங்க கெபையில போடுறாங்க. அந்த அந்த பெரிய பொற்சிலைய வந்து வணங்காததுனால அந்த சிங்க கெபையில போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சொப்பனத்தை சொன்னாதான் ஜீவனோடு இருக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு தேறினா மட்டும்தான் அவர்கள் வந்து ராஜ சமூகத்துல இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் தங்கள் தேவனை வந்து விடவே இல்லை. தங்கள் தேவனுக்குரிய காரியத்துல அவங்க வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. ஸ்பிரிச்சுவலி அவங்க எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. நம்மளும் இந்த நாட்கள்ல எந்த இடத்துல இருந்தாலும் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கே தெரியும், ஐடி செக்டரா இருக்கட்டும், கார்பரேட்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா லெஸ்ஃபுல்லான திங்ஸ் ஆப்வியஸா நம்மளை சுத்தி இருக்கும் இல்ல. எங்க போனாலும் பார்ட்டிஸ் எவ்ரிதிங் வில் பி தேர், செலிப்ரேஷன்ஸ் வில் பி தேர். உலகத்துக்கு வந்து அது ஒரு நார்மலான விஷயமா இருந்தாலும்
ஆனா வேதத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த காரியத்தோட நம்மள தீட்டுப்படுத்தாம காத்துக்கணும். அப்படி நம்ம தீட்டுப்படுத்தாம காத்துக்கொண்டா மட்டும்தான் நம்மளால இந்த பூமியில வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். நீங்க அதையும் மீறி எனக்கெல்லாம் இந்த இன்சிடென்ட் இருக்கு. அதையும் மீறி ஏதாவது எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க எங்கேயாவது டூர் போறோம், டீம் அவுட்டிங் எங்கேயாவது போறனாலும் அந்த டைம் ஹாப்பியா கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப கட்டுப்பாட்டுல கிறிஸ்டியன்ஸ் வாழ்ற மாதிரி இருக்கேன்னு நினைச்சு அவங்க கூட போனாலும் நம்மளோட ஆவி அவங்களோட ஒத்தே போகவே போகாது. தென் வி ரியலைஸ் தட் திஸ் இஸ் நாட் கிவிங் எனி பீஸ் டு மீ அப்படின்றத நம்ம நிறைய டைம் நம்ம ரியலைஸ் பண்ணதுண்டு. அப்போ நம்ம கத்தருக்கு என்று வைராக்கியமா இந்த உலகத்தோடு நம்ம கலந்து போகாம ஒரு மாயமான வாழ்க்கையில வாழாம நம்மளை பரிசுத்தமா காத்து கொள்ளும் போது அவர் நமக்கு மேலான காரியங்களை மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். அநேக மறைபொருள்களை அறிந்திருக்கிறவர் அவரோடு தான். அதை வெளிப்படுத்துகிற தேவனும் அவர் தான். அந்த மறைபொருள்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தானியேலையும் ஷாத்ராக் மேஷாக் நேகோவையும் உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எல்லா டைம்லயும் கர்த்தர் அவங்களோட இருக்கிறாங்கன்றத மக்களுக்கு எல்லாருக்குமே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க பார்த்திருக்கலாம், அந்த சிங்க கெபியில அவர்கள் போடப்பட்டாலும் ஒரு நான்காவது ஒரு மனிதரை போல அவர் உள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நம்மள ஒரு நாளும் ஈவன் தோ நமக்கு டெஸ்ட் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அது ஒரு பரீட்சை, ஒரு சோதனை காலமா இருந்தாலும் காட் இஸ் வித் us, ஆல்வேஸ் he is with us. ஏன்னா நம்ம பைபிள்ல இருக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் அவங்களோட இருக்கிறேன்னு சொல்லி வேதத்துல அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதனால அவர் கண்டிப்பா அந்த டெஸ்ட், அந்த பரீட்சையின் காலத்திலயும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயம் கொள்ளுகிறாரு இருக்காரு. ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we should set our heart upon him. நம்மளோட இருதயத்தை அவருக்கு நேராக வைக்கணும். நம்மளோட இருதயத்தை அவர் மேல பொருத்தி வைக்கும்போது அவர் இந்த குளோரியஸான திங்ஸ வெளிப்படுத்துகிறார். தானியல் சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 ராஜாக்கள் வரிசையா வந்திருப்பாங்க. 4 ராஜாக்கள் ஆனாலுமே தானியலோட பொசிஷன் எலவேட் ஆயிட்டே இருந்தது. தானியலோட பொசிஷன் அந்த அரண்மனைக்குள்ள, அந்த ஆளுகைக்குள்ள இருந்துட்டே இருந்தது. எத்தனை மேனேஜர்ஸ் வந்தாலும், எத்தனை விபிஸ், எத்தனை குரூப் ஹெட்ஸ், குளோபல் ஹெட்ஸ் சேஞ்ச் ஆனாலும், God wants to make you to stand there, na. You will be there. அது ஆட்டோமேஷனா இருக்கலாம், ஏஐயோட ரீப்ளேஸ்மெண்டா இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்துல நம்மள தேறினவர்களாக நம்மள கண்டிப்பா அந்த இடத்துல நிற்க வைப்பாங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல் சாப்டர் 38, சாரி, எசேக்கியேல் சாப்டர் 38:7 எடுத்துக்கோங்க. எசேக்கியேல், ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட இருதயத்தை யாராவது எடுத்தீங்கன்னா யூ கேன் ரீட். எசேக்கியேல் சாப்டர் 38:7 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல் சாப்டர் 38:7 ஒரு வசனம் இருக்கு. நீ ஆயத்தப்பட்டு உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா, நீ ஆயத்தப்படு, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த காட். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். எவ்வளோக்கு எவ்வளோ மேத்யூ 28 இருக்கு, கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்ன்ற காரியங்கள் இருக்கு. அப்போ கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு காரியம் நடக்கிறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் யுத்தங்களின் செய்தி பஞ்சங்கள் வந்தாலுமே ஹெவன் இஸ் ஆல்சோ மூவிங் க்ளோஸ் டு அஸ். நம்ம கடைசி காலத்துக்குள்ள போனாலும் பரலோகம் நம்மள நெருங்கி வருகிறதா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆயத்தப்படணும். ஒரு பக்கம் நம்ம இந்த பூமியில ரொம்ப வெளிச்சம் பிள்ளைகளா இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழணும். இன்னொன்னு, நம்ம ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கணும். நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மட்டும் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழ்ந்துட்டு பரலோகத்தை இழந்து போயிட்டோம்னா அதோட பலன் ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஆயத்தப்படணும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நம்ம மட்டும் ப்ரிப்பேர் ஆகக்கூடாது, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அது நம்மளோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நம்மளோட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், நம்மளோட நெய்பர்ஸா இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல கசினா இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம மத்தவங்களையும் இந்த கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். நோவா கர்த்தர் நோவா கிட்ட இறங்கி பேசினப்போ நோவா என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் போய் சொன்னாரு. ஆனா காதுல கேட்க கடவன், ஆனா யாரும் கேட்கல. ஆனா நமக்கு வேதத்துல என்ன எழுதியிருக்க, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும்,
எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், எல்லாருமே சீஷர்களா மாத்தணும்ன்றது. அதை நம்ம சரியா செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி உள்ளவர்களா ஆகும். இந்த உலகத்தின் பொருட்கும் உலகத்தின் ப்ரொமோஷனுக்கு நம்ம தகுதி உள்ள ஆகிறவர்களா இருக்கிறதுக்கு செட் யுவர் ஹார்ட்ன்ற காரியத்தை இசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆயத்தம் இல்லாம அந்த இடத்துக்குள்ள நம்ம கடந்து போக முடியாது. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குல்ல, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் இருக்கு. ஆதாயத்தை நம்ம பண்ணுகிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிறவங்களா இருக்கணும். நம்ம மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அடுத்த மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு ஒண்ணு பார்க்கலாம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். அதுல என்ன எழுதியிருக்கோம்னா, மீகால ஹம்பிள் யுவர் செல்ஃப். அப்போ நம்ம என்னதான் இந்த உலகத்தின் காரியங்கள்ல நம்ம ஜெயம் பெற்றாலும், நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியா இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த தாழ்மை இல்லைன்னா உண்மை கிடையாது. ஏன்னா பைபிள்ல இருக்க பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போகிறார். அதுக்கு நம்ம தகுதியாகிறவர்களா நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஹம்பிள் யுவர் செல்ஃப். மீகா, உங்களுக்கு டைம் இருந்தா யூ கேன் ரீட் இட். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் நம்ம கிட்ட வேற எதையுமே கேட்கல. மத்தவங்க நம்ம நீதியா நடந்து கொள்வதிலையும் நியாயமா நடந்து கொள்வதிலையும் இரக்கத்துல நம்ம கவனம் செலுத்துகிறத காட்டிலும் நம்ம கிட்ட கர்த்தர் வேற எதுவுமே கேட்கல. அதனால நம்ம மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன் இடத்தில் கேட்கிறார். அப்போ நம்ம ரொம்ப நியாயமா நடந்து கொள்ளணும். ஒரு சின்ன விஷயம் பைபிள்ல இருக்குல்ல, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலும் கர்த்தர் அநேகத்துல உயர்த்தி வைப்பாங்கன்னு. அப்ப இந்த ஹம்பிள்னஸ் நமக்குள்ள இருக்கிறப்போ, ஹம்பிள்னஸ் ஒன்லி என்கிட்ட எல்லாம் இருக்கிறப்போ நான் ரொம்ப இறக்கமா இருப்பேன், அப்படி கிடையாது. அந்த ஹம்பிள்னஸ்ல இதுவுமே அடங்கும். ஹம்பிள்னஸ்ல என்ன சொல்ற, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். மேபி யூ ஆர் இன் த வெயிட்டிங் பீரியட் ஃபார் த மேரேஜ் ஆர் யூ ஆர் வெயிட்டிங் பீரியட் ப்ரொமோஷனுக்காக நீங்க காத்திருக்கலாம். இல்ல நீங்க ஏதோ ஒரு குட்னஸ், உங்களோட வீடு புது புது வீடு புது லேண்ட் இருக்கிறதுக்காக, இல்ல ஐ மீன் அபிஷேகம் பெறதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, பேபி பிளெஸிங்காக, பினான்சியல் இஷ்யூஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக ஏதோ ஒரு காரியத்தை காத்திருக்கலாம். நிஜமா சொல்றேன், எந்த காரியமே நமக்கு வெற்றி கொடுக்காது. இஃப் யூ ஆர் என்ன சொல்றது, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னா ஒன்லி த விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். எங்க இருந்துமே வராது. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் நம்ம திரும்பி பார்த்தாலும் உண்மை கிடையாது. ஆனா வானத்துல இருந்துதான் அவர் நமக்கு காசை அனுப்புகிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். உலகத்துல நம்ம விக்டரியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை தீட்டுப்படுத்தாம நம்மளை காத்துக்கொள்ளணும். நம்மளோட இருதயம், செட் யுவர் ஹார்ட் ஆன் காட். நம்மளோட இருதய கர்த்தரோட இணைக்கப்படுறதா இருக்கணும். நம்ம அப்படி நம்மளை தனிமைப்படுத்துறப்பதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. ஒன்ட் ஆட் அ லிட்டில் டெஸ்டிமோனி. தனிமைப்படுத்துன்றப்போ, நான் காலேஜ் டேஸ்ல படிக்கிறப்போ in my class almost 70 students will be there. 70 ஸ்டூடெண்ட்ஸ்ல அவுட் ஆஃப் தட் 15 கேர்ள்ஸா இருப்பாங்க. ஒரு நாள் ஆஃப்டர்நூன் கேர்ள்ஸ் எல்லாரும் மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க ஒரு மூவி பாக்குறதுக்காக போயிட்டாங்க. அவுட் ஆஃப் 15 அந்த ஒரு ரோ தான் கேர்ள்ஸ்க்கு என்று. ஆனா அதுல 14 பீப்புள் மூவ். நான் ஒரு ஆள் மட்டும் அந்த ஃபுல் டே அந்த இடத்துல அந்த ஆஃப்டர்நூன் செஷன் ஃபுல் டே நான் இருந்தேன். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சுதா வை யூ டிட்ன்ட் கோ அப்படி கேட்கிறப்போ நான் எதுவுமே சாட்சி சொல்லல. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஷீ இஸ் அ கிறிஸ்டியன், அவ கர்த்தருக்கு பயப்படுகிறவ, அவங்களுக்கு இதெல்லாம் இது அவங்க அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத எப்படி தானியேல சிங்கக்கேபில போட்டப்போ ராஜா சொன்னாரு, யாரோ ஒரு ஃபோர்த் பர்சன் இஸ் தேர், அது யாரு எதுன்னு. உன்னை தேவனா தானியேல் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளில கொண்டு வரப்ப கூட ராஜா தான் சொன்னாரு, உங்க தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம உண்மையா இருக்கிறப்போ, நம்ம சாட்சியா நடந்து கொள்ளுகிறப்போ, we don't need to go and say the gospel. ஆனா அவர்கள் கண்கள் பார்க்குது. அவளோட கண்கள் வேதத்தை நம்மளோட சைகைகள் மூலமா தான், நம்மளோட ஆக்டிங், நம்ம என்ன பண்றோன்றத பார்த்துதான் அவங்க தேவனுடைய அன்பை பார்க்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைகளை அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. அதனால நம்மள இந்த உலகம் தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் போது ஆப்வியஸா காட் வில் பிரிங் த பியூட்டிஃபுல் திங்ஸ். மறைவான பொருள்களை வெளிப்படுத்துவாரு, ஞானத்தை கொடுப்பாரு.
என்னோட ஒர்க் பிளேஸ்ல கூட நான் சொல்ற விஷயம், ஒரு நாள் ஏசப்பா நான் இந்த எஸ்எபில வந்துட்டு ஐ டோன்ட் ஃபீல் தட் நான் வந்து எலிவேட் ஆன மாதிரியே எனக்கு தோணல. யூ ஹெல்ப் மீ அப்படின்னு நான் சொல்றப்போ, ஒரு நாள் சர்ச்ல நான் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்போம். காட் கிவன் ஒன் ஐடியா. வர்ஷிப் டைம்ல நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஆட்டோமேட் பண்ணி அதுக்குரிய பீப்புள்ல கத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை ஆட்டோமேட் பண்ணி அதை லைவ்ல வந்த உடனே ஐ கோட் அப்ரிசியேஷன் அவுட் ஆஃப். நான் வந்து சிங்கப்பூர் மார்க்கெட் ஒர்க் பண்றேன். என்னோட ஆஃபீஸ் ஆசியன் கண்ட்ரிஸ் வந்து மொத்தம் 11 கண்ட்ரிஸ், ஆசியன் சொல்லுவாங்க 11 கண்ட்ரிஸ். ஸோ அவுட் ஆஃப் 11 கண்ட்ரிஸ் கத்தர் வந்து அந்த அப்ரிசியேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இதுல வர்றதுக்கு உதவி செஞ்சாங்க. நம்மளோட ஒர்க்கா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, கடவுள் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா எப்படி தானியலுக்கு வந்து அந்த கனவையும் சொல்லி அந்த கனவோட அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தது போல நம்மள எலிவேட் பண்ணணும். காட் வந்து டிசைட் பண்ணாங்கன்னா எப்படினாலும் நமக்கு காரியத்தை வெளிப்படுத்தி நம்மளை வெளிப்படுத்துகிற சொல்லி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இதெல்லாம் நான் பாக்குறப்போ இந்த டெஸ்டிமோனி இருக்கட்டும், இந்த வசனங்கள் இருக்கட்டும், ஆனா நான் வந்து எப்போ வந்து தேவன் என்னை தொட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணது உண்டு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட காட் என்கிட்ட பேசினது வந்து காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு 12th எக்ஸாம்க்கு நான் டியூஷன் சென்டர் போகணும். டியூஷன் எங்க ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுக்காதனால அது கோ ஃபார் டியூஷன். டியூஷன் வந்து ரொம்ப லாங், டவுனுக்கு வரணும், நாங்க ரொம்ப தூரம். அப்ப என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அழுத, நீங்க எனக்கு டியூஷன் சேர்த்தாதான் ஐ கேன் கிளியர் மை எக்ஸாம், எல்ஸ் நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லி என்னோட பேரண்ட்ஸ் அது சேஃபே கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்போ நான் ரொம்ப உடைந்து போயிருக்கிறப்போ ஒரு ஒரு சர்ச்சோட வாசல்ல ஒரு வசனம் எழுதினாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம், சமாதானத்தின் ஓடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். அதை தொடர்ந்து ஜெரமியா 44 எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் உன்னை பத்திரமா பார்த்துக் கொள்வேன். ஆப்பிரிக்க கடம் பிடித்த தேவன் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு கிருபையா நடத்தி வருகிறாரு. இன்னைக்கும் இந்த வேர்ட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சாரு. அதுக்காக நான் துதிக்கிறேன். இந்த டைம்ல, இந்த பீரியட் ஆஃப் டைம்ல, என்னோட காலேஜ் டைம்ல தெய்வ கிருபையா ஒரு பாடல்களை கொடுத்தாங்க. I want to sing a one stanza for you. You can watch the same song. யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். உன்னத ஆவின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஒரு ஸ்டான்ஸா நான் பாடுறேன். உன்னத ஆவியே, தூய ஆவியே, தேற்றரவாளனே, உம்மை அழைக்கிறோம் இந்நேரமே. உன்னத ஆவியே, தூய ஆவியே, தேற்றரவாளனே, உம்மை அழைக்கிறோம் இந்நேரமே. அக்கினி ஊற்றாய் இறங்கி வாருமே, அக்கினி நாவுகள் இன்று வேண்டுமே. அக்கினி ஊற்றாய் இறங்கி வாருமே, அக்கினி நாவுகள் இன்றே வேண்டுமே. அக்கினி அபிஷேகம் என்னில் வேண்டுமே, அக்கினி மயமான வரங்கள் தாருமே. இந்த பாடல்களையும் எழுதி அதுல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு தெய்வம் கிருபை செய்தாங்க. இன்னைக்கும் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கும் என்னோட டெஸ்டிமோனி ஷேர் பண்றதுக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருபை செஞ்சாங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க, என்னோட குடும்பம் கட்டப்பட்டது போல இட்ஸ் ஈஸி ஃபார் காட் டு டூ எனிதிங் இன் யுவர் லைஃப். இது சாத்தியமே இல்லைன்னு நீங்க ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஈவன் உங்களோட ஃபேமிலியில செப்பரேஷன் பிளான்ஸ் இருக்கலாம், பட் காட் வாண்ட்ஸ் டு ரீபில்ட் அகேன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. Thank you, brother, for the opportunity, and I thank God for the opportunity to share the testimony and also the word of God. Thank you. ஸ்மால் ப்ரே பண்ணி முடிச்சுங்க. Sorry? ஸ்மால் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருங்கப்பா. ஓகே. அந்த லைஃப்லப்பா அந்த 4 காய் ஸ்ட்ரோட்ல தகப்பன இந்த நல்ல அப்படி வார்த்தைகளை அப்பா நீங்க எங்களோட பேசினது போல அப்பா ஹெல்ப் அஸ் டு செட் அவர் ஹார்ட் இன்டு அப்பா இந்த உமக்குள்ள நாங்கள் எங்களை செப்பரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அந்த உலகம் எங்களை தீட்டுப்படுத்தாத உதவி செய்யுங்க. அதே போல மறைவான பொருட்களை நீங்க வெளிப்படுத்துகிற தேவன், then we stand for you and you are standing for us. அப்ப அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. ரெண்டாவதாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் ஹெல்ப் அஸ் டு ப்ரிப்பேர் அதர் பீப்புள் ஆல்சோ. அப்பா நாங்கள் எல்லாரும் உண்மை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கும் அப்பா நாங்கள் தாழ்மையா இருப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் நாங்க சரியா செய்யறப்போ கண்டிப்பா
எங்களுக்கு இந்த 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 வேர்ல்டுலப்பா நாங்க இந்த உலகத்துல நாங்க வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழ்வதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல அது உயிர் ஒரு ஜீவனை இது ஜீவனா இருந்து அவங்களை உயிர்ப்பிக்க போவதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இத கிருபையா இப்ப அந்த சாட்சிகளை ஷேர் பண்ணுவதற்கு தெய்வ கிருபை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் விருப்பங்களை வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மாற்றம் உயர்த்தப்படுவதாக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.